நற்கருணை ஆண்டவரை நமது சன்னதியில் திருப்பலி பீடத்தில் வரவேற்போம். ஆராதனையுடைய பாடலை பாடிக்கொண்டு let us adore and worship Jesus. நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கரங்களை கும்பிடுவோம். கண்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகின்றோம். நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் ஆண்டவர் விதவிதமான காட்சிகளை தருவார், சௌக்கியங்களை தருவார், ஆறுதல்களை தருவார். There will be healings and there will be the visions of Christ. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அதே அதிசயங்களும் அவர் செய்த அற்புதங்களும் இன்று இந்த ஆலயத்தில் செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Provided we believe it. For that we have to believe him. இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 53, 54. எனது சதையை உண்டாலொழிய எனது இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். என் சதையை உண்டால் என் இரத்தத்தை குடித்தால் உங்களுக்கு நிலை வாழ்வு அளிப்பார் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அந்த ஆண்டவரை நம்புவோம், அவரை ஆராதிப்போம். இந்த ஒரு 3/4 மணி நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம், ஒன்று சேர்ந்து பாடுகின்றோம், ஒன்று சேர்ந்து அவரை ஸ்துதிக்கின்றோம். எழுந்து நிற்போமா? Let us all stand up. ஆராதனை பாடலை பாடிக்கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடி போற்றி ஆராதனை கீதத்தை பாடுவோம். ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி கொண்டு கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி தட்டி இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். உற்சாகமாக இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தாழ்த்தி தட்டி இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஓ ஜீசஸ், இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தாழ்த்தி தட்டி பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பாடுகின்றோம். ஓ தெய்வமே, அபிரகாமின் தந்தையே, ஈசாக்கின் தந்தையே, யாக்கோபின் தெய்வமே, என்றும் வாழ்கின்ற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உமது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அவருடைய திரு இரத்தத்தை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லாம் மறந்து ஒப்பு கொடுத்து ஒன்று சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். அபிரகாமின் இறைவனே, அபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். அபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே
யாக்கோபின் யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி தட்டிக்கொண்டு இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தாழ்த்தி தட்டி இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஓ தெய்வமே இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அப்பா, நானே வாழ்வளிக்கும் உயிர் தருகின்ற அப்பம் என்று, ஜீவன் தருகின்ற உடல் என்று சொன்னீரே. எங்கள் இதயங்களில் வந்து வாசம் செய்தீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுக்க உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும், உமக்கு நன்றி செலுத்தவும் எங்களை ஆஸ்வதித்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாள் முழுக்க உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். இப்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். இப்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தாழ்த்தி தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா ஒப்பு கொடுத்து பாடுவோமா? இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே இதயம் இனிதே எங்கள் ஆண்டவரே, உம்மை எங்கள் மீட்பரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 நன்றி 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 நன்றி. ரெண்டு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? ரெண்டு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். சற்று நேரம் முன்னாடி நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தருளி வந்த ஆண்டவர், ஒரு கோதுமை அப்பத்தின் வடிவத்தில் எழுந்தருளி வந்தவர். He is present in a small tiny host. நம்முடைய இதயத்தில் வாசம் செய்கின்ற நல்ல தெய்வம். Believe the word of God. Believe the words of Christ. யோவான் நற்செய்தி 6:54 நாம் விசுவசிக்கின்றோம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு பெற்றுக்கொண்டார். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நிலை வாழ்வு, இட்டர்னல் லைஃப். மகனே மகளே, நீ திருப்பலி அர்ப்பணிப்பது எதற்கு? நீ பங்கு கோயிலில் ஆராதிப்பது எதற்கு? முட்டி போட்டது எதற்கு? ஜெபித்தது எதற்கு? திருப்பலி முழுக்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அர்ப்பணித்தது எதற்கு? There is only one intention. There is only one goal. There is only one target. There is only one single aim for the holy sacrifice. நிலை வாழ்வு, eternal life. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. சத்தமாக சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கரங்களும் இதயத்தோடு சேர்த்து வச்சு சொல்லித் தருகின்ற ஜெபத்தை வந்திருக்கின்ற அத்தனை மக்களும் இந்த ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் எந்த மூலை முடுக்கில் நின்று கொண்டாலும், மகனே மகளே, உன்னை ஆண்டவர் பார்க்கின்றார். God sees you. Jesus looks at you. Jesus weeps out your tears. Jesus wipes away your pains and agonies, your sufferings, your atrocities, your anxieties, whatever the tensions that you have. Exodus chapter 3 verses 8. விடுதலை பயணம் 3:8 நாம் வாசிப்பது போல, என்னை கண்டீரே, என்னை எனக்காக இறங்கி வந்தீரே, என்னை அறிந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன்.
சொல்லித் தருகின்ற ஜெபத்தை அனைவரும் எடுத்து சொல்லுவோம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, சத்தமாக சொல்லுவோமா? அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்துதிக்கின்றோம். உம்மை நாங்கள் சுதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர், நீர் ஒருவரே எங்கள் அரசர். நீர் ஒருவரே எங்கள் அரசர். ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, எங்களை முற்றிலுமாக எங்களை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் பங்கின் மீது இரக்கமாயிரும், எங்கள் பங்கின் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும், எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், எங்கள் தலைமுறைகள் மீது இரக்கமாயிரும், எங்கள் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் வாழ்க்கைகளின் சங்கடத்தின் மீது இரக்கமாயிரும், எங்கள் வாழ்க்கைகளின் சங்கடங்களின் மீது இரக்கமாயிரும், எங்கள் கண்ணீர் கவலைகள் மீது இரக்கமாயிரும். எங்கள் கண்ணீர் கவலைகள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, எங்களை கண்ணோக்கி அருளும், எங்களை கண்ணோக்கி அருளும், எங்கள் கண்ணீரை துடைத்தருளும், எங்கள் கண்ணீரை துடைத்தருளும், எங்களை ஆறுதல் படுத்தி அருளும், எங்களை ஆறுதல் படுத்தியருளும், புத்துயிரை தாரும் ஆண்டவரே. புத்துயிரை தாரும் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. ஹalleluya, சத்தமாக சொல்லுவோமா? ஹalleluya. ஹalleluya, வல்லமையோடு சொல்லுவோமா? ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கரங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நீட்டுவோம். Believe the presence of Jesus. Believe the presence of Jesus is in the sacrament of Eucharist. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 12 சீடர்களுக்கு நடுவே நின்று கொண்டு ஆண்டவர் சொன்னார், இது என் உடல், இது என் இரத்தம். அதே ஆண்டவர் திவ்ய பிரசன்னத்தோடு வந்திருக்கின்றார். ரெண்டு கரங்களும் நீட்டி இயேசுவே என்று அழைப்போமா? இயேசுவே என்று அழைப்போமா? இயேசுவே, 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 இயேசுவே என்று அழைப்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே. மறுபடியும் பாடுவோமா? ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனே. ஆராதிக்கின்றேன். ரெண்டு கரங்களும் அசைத்த இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். எல்லாம் மறந்த இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். ரெண்டு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே. ஆராதிக்கின்றேன். கரங்களை அசைத்துக் கொண்டு இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை பாடுவோம். இறைவா, ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை கும்பிடுவோம், கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். சற்று நேரம் நாம் அமைதியாக நிற்போம்.
ஆண்டவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற நேரம், நம்மை பார்க்கின்ற தெய்வம் இந்த சமூகத்தில் வந்திருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட மக்களுடைய கண்ணீரை, துயரங்களை ஆண்டவர் இந்த நேரங்களில் கண்ணோக்குகின்றார். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆறுதல் படுத்துகின்றார். Jesus wipes away the tears and the tears. இந்த நேரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கேட்கின்ற நேரம், ஜெபிக்கின்ற நேரம், அர்ப்பணிப்போம். வாழ்க்கையின் கவலைகளை ஒப்புக் கொடுப்போம். யோபா நற்செய்தி 6வது அதிகாரம். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். அமைதியாக ஆண்டவர் சன்னதியில் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. ஹalleluya, ஹalleluya. வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. 126 வருஷ பாரம்பரியமுள்ள நம்முடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் பணி செய்த யூரோப்பியன் ஃபாதர்ஸ், இந்தியன் குருக்கள், எத்தனையோ குருக்களுடைய பாதங்கள் பதித்த இந்த இடம், புனிதமான ஒரு இடத்தில் நாம் இருக்கின்றோம். இங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உண்டா? இங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உண்டா? இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உண்டா? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்புகிறீர்களா? Do you believe in the presence of Jesus Christ? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. சொல்ல முடியுமா, சொல்லலாமா என்று எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்றேன். An opinion of a Protestant pastor is Benny Hinn. ஒருவேளை பார்த்துருப்பீங்க. ஒரு புரொட்டஸ்டன்ட் பாஸ்டருடைய ஒப்பீனியன், அவர் சொன்ன ஒரு சாட்சியம், கத்தோலிக்கர்களை குறித்து சொன்ன ஒரு சாட்சியம் சொல்லலாமா? Can I say? There are innumerable miracles happen in Catholic Church than Protestant churches, but Catholics they never ever believe in the presence of Jesus in the Eucharist. நமக்கு நேரா அடிச்ச ஒரு சாட்டை அடி. உண்மையா பொய்யா என்று விசாரிக்க வேண்டியவர்கள் நாம் தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களும் நாம் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹalleluya. சத்தமாக சொல்லுவோமா ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தில் 125க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆண்டவருடைய நற்கருணை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள். 8வது நூற்றாண்டில் லாஞ்சானோ, இத்தாலி நாட்டில் லாஞ்சியானோ என்ற இடத்தில் ஒரு குருவானவர், இட்டாலியன் பிரீஸ்ட், அவர் சந்தேகங்களோடு, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் தியரி மேலுள்ள சந்தேகங்களோடு திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், இந்த அப்பத்தில் ஆண்டவர் உண்மையில் வருவாரா? பிரசன்னம் உண்டா? ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த அப்பத்தில் உண்டா என்ற சந்தேகம். அந்த சந்தேகங்களோடு அவர் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். ரொம்ப நாள் அவர் அழுதார், ரொம்ப நாள் கண்ணீர் விட்டு அழுதார், உபவாசம் எடுத்தார், கேள்வி கேட்டார் ஆண்டவரிடம், ஆர் யூ ரியலி பிரசன்ட் இன் தி யூக்கரிஸ்ட் என்று கேட்டு அவர் திருப்பலி ஆரம்பிக்கின்றார். ரொம்ப நாட்களுடைய கேள்விகளுக்கு பிறகு அவர் திருப்பலியை ஆரம்பிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியரின் ஜெபம், காணிக்கை மன்றாட்டு, எழுந்தேற்ற மன்றாட்டு, பரலோக மந்திரம், கடைசி இறுதியில் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் என்ற ஜெபத்தை ஜெபித்து அந்த பாத்திரத்திலிருந்து அப்பத்தை எடுக்கின்றார். When he was taking the bread, he couldn't believe his eyes. அவர் அங்கேயே முட்டி போட்டார், கண் கலங்கி அழ ஆரம்பிச்சார், 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபிக்கின்றார். என்ன ஆச்சு தெரியுமா? What happened? IHS என்று எழுதியிருக்கின்ற அந்த கோதுமை அப்பம் ஒரு மனிதனுடைய உயிருள்ள சதையாக மாறியதாக அவர் பார்க்கின்றார். அங்கிருந்து அந்த அப்பத்திலிருந்து இரத்தம் ஒழுகுவதாக அவர் பார்க்கின்றார். கரம் உயர்த்தி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, தெரியாம நான் கேட்டேன்,
சந்தேகப்பட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை என்று சொல்லி 2 கரங்களும் உயர்த்தி அவர் ஸ்துதிக்க ஆரம்பிச்சார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Let us all clap for the name of Christ. 13வது நூற்றாண்டில் அதே இத்தாலி நாட்டில் போல்சேனோ என்ற இடத்தில் நடந்த யூக்கரிஸ்டிக் மிராக்கிள். பலி அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர் ஒரு பொஹேமியன் பிரீஸ்ட். அவர் திருப்பலி ஆரம்பிக்கின்றார். லாஞ்சானோ என்ற இடத்தில் அர்ப்பணித்த அதே பிரீஸ்டோட சந்தேகங்களோடு there were doubts and there was agonies in his mind. அவர் அந்த திருப்பலியின் இறுதியில் அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற திருவோஸ்தி, அந்த யூக்கரிஸ்டிலிருந்து இரத்தம் ஒழுகி அங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற லினன் கிளாத்தில் ஃபுல்லா இயேசுவின் இரத்தத்தை அவர் பார்க்கின்றார். இன்றைக்குமே ஓர்வியேத்தோ என்ற ஆலயத்தில் அன்று நடந்த டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன், அன்று நடந்த காட்சியை இன்றைக்கும் நீங்க போனால் அந்த ஓர்வியேத்தோ சர்ச்சில் பார்க்கலாம், அற்புதத்தை பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நம்முடைய கத்தோலிக்கா திரு அவையின் முன்னாள் போப்பாண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியும். போப் பிரான்சிஸ். அவர் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார் என்று கேட்டால் அர்ஜென்டினா என்ற நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். அர்ஜென்டினா நாட்டில் பியூனஸ் ஐரிஸ் என்ற தலைநகரத்தில் அவர் தன்னுடைய ஆயர் பணியை செய்து கொண்டிருந்த காலகட்டம். அங்கே திருப்பலி நிறைவேற்றின ஒரு குருவானவர் அலெசாந்திரோ பெசெட் என்ற அவருடைய பெயர். அலெசாந்திரோ பெசெட். அவர் திருப்பலி எல்லாம் நிறைவேற்றின பிறகு கோயில் சுத்தம் செய்கின்ற நேரத்தில் ஒரு காட்சி காண்கின்றார். என்ன காட்சி என்று கேட்டால் ஒரு அப்பத்தை காண்கின்றார், ஒரு கோதுமை அப்பம். யாரோ திருப்பலி முடிச்சு யாராவது அப்பத்தை வெளியே போட்டாங்களா, இல்லை திருப்பலி பீடத்திலிருந்து பறந்து போய் கீழே விழுந்துருச்சா, எதுவும் தெரியல அவருக்கு. அவர் அந்த அப்பத்தை பார்க்கின்றார். அந்த அப்பத்தை கண்டு அவர் ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த அப்பத்தை போடுகின்றார். யாராவது நற்கருணை அப்பத்தை கீழே போட்டு போயிட்டாங்க, இல்லை அசிங்கம் பண்ணாங்க அப்படின்னாக்க என்ன செய்யணும் என்று திருச்சபை சொல்லுது. என்ன செய்யணும்? அதை டிசால்வ் பண்ணணும். என்ன செய்யணும்? we have to dissolve it. அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணிக்குள்ளார போட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணியோட கலந்து அந்த அப்பம் தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். அதற்காக அவர் திருப்பலிபீடத்தில் வச்சு நற்கருணை பேழைக்குள்ளார பூட்டி வைக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு அவர் அதை மறந்துட்டார். திறந்து பார்க்கின்றார். அவருடைய கண்களை அவரால் நம்ப முடியல. ஒரு வாரம் முன்னாடி கோயிலின் ஒரு மூலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த அப்பம் ஒரு மனிதனுடைய சதையாக வளர்ந்தது அவர் பார்க்கின்றார். அவருக்கு அது தெரியல, இது உண்மையா இல்ல பொய்யா, whether it is true or not. அவர் அந்த விஷயத்தை அங்கே ஆயர்கிட்ட சொல்றார். ஆயருக்கு இன்ஃபார்ம் பண்றார். ஆயர் சொல்றார், நான் வந்து அதை பார்க்கின்றேன், கன்ஃபார்ம் பண்ணலாம். முன்னாள் போப்பாண்டவர் ஜார்ஜ் மேரியோ பெர்கோக்லியோ அவர் வருகின்றார். அவர் வந்து அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்றார். ஆமா, இந்த அப்பம் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. ஒரு மனிதனுடைய சதையாக, இரத்தம் உள்ள வெயின் உள்ள ஒரு மனிதனுடைய சதையாக அது வளர்ந்ததாக அவர் பார்க்கின்றார். இது உண்மையா? இதனுடைய அர்த்தம் என்ன? இது தெரிஞ்சுக்குவதற்காக இவர் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு நம்முடைய சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு போறாங்க. ஒரு நாத்திகவாதியான சயின்டிஸ்ட், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சயின்டிஸ்ட். அவருடைய பேர் ரிக்கார்டோ கேஸ்டனன். அவர் இது எல்லாமே சயின்டிஃபிக் லெபார்டரியில் ஆராய்ச்சி பண்ணுகின்றார். எதை ஆராய்ச்சி பண்றார்? அப்பத்தை ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறார். பிஷப்பும் ஃபாதரும் இது அப்பம் என்றோ கோயிலிருந்து கொண்டு வந்த அப்பம் என்றோ எதுவும் சொல்லலை. இதனுடைய உண்மைகள் எதுவும் சொல்லலை. அவர்கள் கேட்டது, இதனுடைய உண்மைகள் சொல்லுங்க, இதனுடைய ப்ராசஸ் சொல்லுங்க,
இது ஒரு மனிதனுடைய சதையா என்று ஆராய்ந்து எங்களுக்கு இவாலுவேஷன் கொடுங்கன்னு சொல்லுவான். ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த ரிக்கார்டோ கேஸ்டனன் தன்னுடைய இவாலுவேஷன் ரிப்போர்ட் எழுதி கொடுப்பான். கோயிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அப்பத்தை குறித்துள்ள இவாலுவேஷன் அவர் சொல்வார். என்ன இவாலுவேஷன் தெரியுமா? 1999 ஃப்ரெடரிக் சுகிபோவும் ரிக்கார்டோ கேஸ்டனும் சேர்ந்து இதை ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட். The analyzed material appeared to be a fragment of heart muscle typically found in the wall of the left ventricle of the heart close to the valves. First argument. Second analyze, this type of muscle is responsible for the contraction of the heart. Third one, the blood found on the sample was indeed human and type AB, which also matches the blood found on the host of Lanciano and from samples extracted from the shroud of Turin, believed by many to be the burial cloth of Jesus. டூரின்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை துடைத்த அந்த துணி, அதில் பதிந்திருந்தது அந்த பிளட் சாம்பிள்ஸ் AB பாசிட்டிவ். லாஞ்சானோவில் அற்புத காட்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளட் சாம்பிள்ஸ், அதனுடைய பிளட் ரிப்போர்ட் AB பாசிட்டிவ். ஓர்வியேத்தோ, இன்னைக்கும் ஓர்வியேத்தோ சாப்பலில் அர்ப்பணிக்கப்பட்ட எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கின்ற அந்த பிளட்டின் சாம்பிள்ஸின் ரிப்போர்ட் AB பாசிட்டிவ். இங்கே 1999 இது கண்டுபிடிச்சு சாட்சிப்படுத்தி இருக்கின்றாங்க. பிளட் ரிப்போர்ட் AB பாசிட்டிவ். The tissue appeared to be an inflamed state and contained a large number of white blood cells, indicating that the heart was alive at the time that the sample was taken. Furthermore, the white blood cells had penetrated the tissue, further indicating that the heart was under severe stress, as if the person themselves had been beaten severely near the chest area. Praise the Lord. கரமுயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இதை ஆராய்ச்சி செய்த ரிக்கார்டோ கேஸ்டனும் ஃப்ரெடரிக் சுகிபோ என்ற கார்டியாலஜிஸ்டும் ரெண்டு பேரும் கொடுத்த இவாலுவேஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? சாவின் கொலையின் கடோரமான வேதனையில் கொலை செய்யப்பட்ட, வாளாலோ கத்தியாலோ கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதனுடைய இதயத்தின் இதய கீழறையிலிருந்து இதை நீங்கள் அறுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, ரிக்கார்டோ கேஸ்டனன் அந்த டிஷ்யூஸ் சாம்பிள்ஸ்க்காக அறுத்த அந்த நொடிப்பொழுதில் அந்த டிஷ்யூஸுக்கு உயிர் இருந்துச்சு. கரமேறு சொல்லுவோமா ஹalleluya. சத்தமாக சொல்லுவோமா ஹalleluya. நம்பிக்கையோடு சொல்லுவோமா ஹalleluya. 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 அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை திருரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் அறிக்கையிட்டோம். என்ன அறிக்கையிட்டோம்? இது ஜீவனுள்ள உயிருள்ள உடல், உயிருள்ள இரத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 1998 தியாலஜி படித்து கொண்டிருந்த ஒரு குருவானவர், அவருடைய பேரு ஒரு டீக்கன், அவருடைய பேரு மனிஷ் என்று அவருடைய பேர், செமினாரியன். அவர் குருப்பட்டத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இறுதியாக அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங்காக வீட்டுக்கு வந்திருக்கிறார். முட்டி போட்டு அப்பாவுடைய பிளஸ்ஸிங், அம்மாவுடைய பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. அது முடிச்சு ஒரு தியானத்துக்கு போறார் இந்த மனிஷ் என்ற குருவான் டீக்கன். அப்போ அம்மா அந்த மனிஷ் பிரதரிடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, ரொம்ப நாளா என் தலை மண்டையில் பின்னாடி எல்லாம் பயங்கர வலி, என்னென்னமோ தெரியல, டாக்டரை கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணலாம்னு சொல்லி இந்த மனிஷ் பிரதருடைய அம்மா சொல்றாங்க. அப்பாவும் அம்மாவும் மனிஷ் பிரதரும் 3 பேரும் சேர்ந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. கேரளாவில் கோழிக்கோடு என்ற இடத்துல நிம்ஸ் என்ற பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்கே எக்ஸ்ரேயும் டெஸ்டிங்கும் இவாலுவேஷன் ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர்
மனிஷ் பிரதருடைய அப்பாவையும் மனிஷ் பிரதரையும் கூப்பிட்டு உள்ள கேபினுக்குள்ளார உட்கார்ந்து பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, சாரி டு சே, அம்மாவுடைய தலையில் பிரெயின் டியூமரினுடைய 4th ஸ்டேஜ். கூடிய சீக்கிரம் அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி செய்ய வேண்டும். அதுக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வர டிசம்பர் 27ஆம் தேதி அம்மாவுடைய சர்ஜரி நடத்துகிறோம். அப்பாவும் மகன் மனிஷும் 2 பேரும் பரஸ்பர முகத்தோடு முகம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாங்க. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், ஆயரிடம் பெர்மிஷன் கேட்கும் பொழுது ஆயர் அவருடைய டேட்டு குறித்து கொடுத்திருந்தாங்க. ஆர்டினேஷனுடைய டேட் என்ன டேட் தெரியுமா? டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி. டாக்டர்ஸ் ஆப்ரேஷனுக்காக கொடுத்த டேட் என்ன? டிசம்பர் 27ஆம் தேதி. ரெண்டும் ஒரே நாள். இதே அம்மாவிடம் சொல்றாங்க, அம்மா ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் ஆப்ரேஷன் செய்யணும். ஆயர் நமக்கு கொடுத்த டேட்டு 27, அதனால ஆர்டினேஷனை மாற்றி போட்டு வச்சுக்கலாம். ஆயர் மனிஷ் பிரதருடைய கரங்களில் அம்மா மனிஷ் பிரதருடைய கரங்களில் பிடிச்சிட்டாங்க. இறுக்கமாக பிடிச்சி சொன்னாங்க, மகனே, கடந்த 13 ஆண்டுகள் கோயிலில் வந்து முட்டி போட்டது, ஜெபமாலை ஜெபிச்சது, நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிச்சது, உபவாசம் எடுத்தது, தியாகம் செய்தது, எல்லாமே ஒரே ஒரு கனவுக்காகத்தான். அது நீ இந்த திருப்பலிபீடத்தில் நற்கருணை ஆண்டவரை எடுத்துயர்த்துவது நான் என் கண்ணால காணணும், பார்க்கணும். அதற்காகத்தான் என் எல்லா ஆயத்தங்களும் செஞ்சேன், எல்லா ஜெபங்களும் ஜெபிச்சேன், எல்லா உபவாசங்களும் எடுத்தேன். ஒருவேளை அதை பார்க்க முடியாமல் நான் இறந்து போயிட்டால் அங்கே கூட எனக்கு நிம்மதி கிடைக்காது, என் ஆத்மா சாந்தி அடையாது. அம்மாவுடைய பிடிவாதத்துக்கு முன்னாடி அப்பாவும் மனிஷ் பிரதரும் எக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. டாக்டர்ஸ் சொன்னபடி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அம்மா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. 22, 23, 24, 25, 26 இந்த நாட்களில் எல்லாம் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. 26ஆம் தேதி சாயந்தரம் டாக்டர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, அப்பாவும் மகனும் குடும்பத்தினர்களும், ஃபார் த ஸ்பெஷல் பர்மிஷன். டாக்டர் சொன்னாங்க, எந்த காரணத்துக்கும் அனுமதி கொடுக்க முடியாது, ஏனென்றால் இந்த அம்மா இருக்கிற கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷன். இங்கிருந்து நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தால் அதுக்கு பின்னாடி இட்ஸ் நாட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் மஸ்ட் பி யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாவும் மகனும் கையெழுத்து போட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஆம்புலன்ஸில் அம்மாவை அனுமதிச்சிட்டாங்க. 27ஆம் தேதி குருப்பட்ட நாள் பாருங்க, ஹாஸ்பிட்டலிருந்து அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க வித் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ். அந்த டியூப்ஸும் அந்த இன்ஜெக்ஷன்ஸினுடைய எல்லாமே கையில் உண்டு. ஸ்ட்ரெச்சஸில் கொண்டு வந்து இந்த திருப்பலிபீடத்துக்கு முன்னாடி அம்மாவை படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆயர் வர்றார். திருப்பட்டத்தினுடைய நிகழ்வுகள், சடங்குகள் ஆரம்பிக்குது. குருப்பட்ட நிகழ்வுகளில் நம்மை கண் கலங்க வைக்கின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று கேட்டால், இந்த மகன் அப்பா முன்னாடியும் அம்மா முன்னாடியும் முட்டி போட்டு பிளஸ்ஸிங் வாங்குவாங்க. அப்பா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா படுத்த படுக்கையில் கை கூட உயர்த்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அப்பா முன்னாடி முட்டி போட்டாங்க, பிளஸ்ஸிங் வாங்கிட்டாங்க. அப்பாவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டா விழுந்து இந்த மகனுடைய தலையில் விழுந்துருச்சு. இந்த மகன் அதை அறிந்தான். அந்த கண்ணீரை தொடச்சு அம்மா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அம்மா என்னை பிளஸ் பண்ணுங்க, அம்மா கண் திறந்து என்னை பிளஸ் பண்ணுங்க என்று சொல்றாங்க இந்த மகன். அம்மா கண்ணீரோடு இந்த மகனை கை உயர்த்த முடிய மாட்டேங்குது, நான் பிளஸ் பண்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், என் ஆசீர்வாதம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை திருப்பலிபீடத்திற்கு அனுப்புகிறார். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகன் திருப்பலிபீடத்திற்கு வந்து ஆயருடைய கரங்களால் குருவாக மாறுகின்றார், ஆசீர்வதிக்கப்படுகின்றார். குருப்பட்டத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நிறைவேறிற்று. ஆயர் அவர்கள் இந்த நிகழ்வு முடிச்ச பிறகு போயிட்டார். மனிஷ் என்ற குருவானவர் தன்னுடைய முதல் திருப்பலியை இந்த திருப்பலிபீடத்தில் ஆரம்பிக்கின்றார்.
கண் கலங்கி வைத்த திருப்பலி, கண்ணீர் அடக்க முடிய மாட்டேங்குது. இந்த திருப்பலி பீடத்தில் நின்று கொண்டு அம்மாவை பார்க்கின்றார். ஓர கண்ணால அம்மாவை பார்க்கின்றார். தாயின் கருவில் என்னை தாங்கினவள் ஒருவேளை இந்த திருப்பலிக்கு பிறகு உயிரோட இருப்பாங்களா இல்லையா என்று கூட தெரியாது. அப்பேற்பட்ட நிலையில் படுத்துக் கொண்டிருக்கின்ற அம்மா, தந்தை மகன் தூய ஆவியாரின் ஜெபம், காணிக்கை மன்றாட்டுக்கள், எழுந்தேற்றத்தின் நேரம், ஓசான பாடல்கள் பாடி எழுந்தேற்றத்தின் நேரம். அந்த எழுந்தேற்றத்தின் நேரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் கரங்களில் ஒரு அப்பத்தை எடுத்து உயர்த்தி சொன்ன அதே ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த குருவானவர், மனிஷ் என்ற குருவானவர் தன் நாவில் சொல்கின்றார். இது என் உடல் என்று உயர்த்தி அப்பத்தை எடுத்து உயர்த்துகின்றார். அங்கிருந்து ஸ்டச்சஸில் படுத்துக்கிட்டு இருக்கிற அம்மா அதை பார்த்து கை நீட்ட முடியாத அந்த அம்மா, எவ்வளவு முடியும் நீட்ட முடியும் அந்த அளவுக்கு கரங்களை நீட்டி அந்த அம்மா மகனை பார்த்து அழுது சொல்கின்றார். அந்த அம்மா மகனுடைய கரங்களில் உள்ள ஆண்டவரை அவள் பார்த்து தரிசித்து அவள் சொல்கின்றாள், என் மகன் மனிஷின் கரங்களில் எழுந்தருளி வந்த இயேசுவே, நீ அங்கிருந்து இறங்கி வந்த என் தலையை தொட்ட இந்த கட்டியை தொட்ட சுகப்படுத்தணுமே என்று அழுது சொல்கின்றார். அந்த அம்மாவின் அழுகையை பார்த்து, கண்ணீரை பார்த்து அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாம் அழுது ஜெபிக்கிறாங்க. இரத்தத்தை எடுத்து உயர்த்தி சொன்னார், இது என் இரத்தம். அந்த அம்மா மறுபடியும் அழுது அதே அழுகையோடு கரங்களை நீட்டி சொல்கின்றார். இந்த மகன் கண்ணீரில் கலர்ந்த திருப்பலியை அந்த திருப்பலி பீடத்தில் நிறைவேற்றுகின்றார். அம்மாவை பார்த்தார், அம்மா மகனையும் பார்த்தாங்க. 2 பேரும் கண்ணீரோடு அர்ப்பணித்த திருப்பலி பீடத்தில் திருப்பலி நிறைவேறிற்று. திருவுடலை அம்மாவின் நாவில் முதலாக வைத்து கொடுத்த இந்த குருவானவர் மனிஷ், கரங்கள் நடுங்குகின்ற அந்த கரங்களோடு அந்த நாவில் அப்பத்தை சுட்டெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உடலை அந்த நாவில் வைத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிஷ் என்ற குருவானவர் சொன்னார், இது என் உடல், இது என் இரத்தம், வாழ்வளிக்கும் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லிக் கொடுத்தார். திருப்பலி நிறைவேறிற்று. 2 நாள் கழிச்சு 31ஆம் தேதி அதே ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக போகிறாங்க. அதே டாக்டர்ஸ் மறுபடியும் ஸ்கேனிங் எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, டெஸ்டிங் முடிச்சிட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு அதே மனிஷ் என்ற குருவானவர் தான் தியோலஜி படித்த செமினாரியில் நன்றி திருப்பலிக்காக போகிறார். நன்றி திருப்பலி வைப்பது அவர் தான். 52 ஃபாதர்ஸ், அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது மனிஷ் என்ற குருவானவர். இடது கையில் ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டினாங்க. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? இது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட். என் அம்மாவின் தலையில் பிரெயின் டியூமர், பிரெயின் கட்டி, அதனுடைய 4th ஸ்டேஜ், அதனுடைய ரிப்போர்ட். அது கீழே வச்சார். இன்னொரு ரிப்போர்ட் எடுத்து உயர்த்தினார் வலது கையில். இது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அதே ஹாஸ்பிட்டலிருந்து அதே டாக்டர்ஸ் எழுதி தயார் செய்து கொடுத்த ரிப்போர்ட். என்னுடைய அம்மாவின் தலையில் பிரெயின் டியூமரினுடைய எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை என்று எழுதி தயார் செய்து கொடுத்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் அந்த திருப்பலி பீடத்தில் நன்றிக்காக வச்சு தன்னுடைய நன்றி திருப்பலியை அவர் நிறைவேற்றினார். வலது கரத்தை உயர்த்தி சந்தோஷத்தோடு சொல்லுவோமா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். He is alive. He is alive yesterday, today and tomorrow. வலது கரத்தை சொல்லுவோமா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு சொல்லுவோமா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் துடிக்கின்ற இதயத்தை பார்த்த நாம், லாஞ்சானோவில் அந்த குருவானவர் பார்த்தது இயேசுவின் துடிக்கின்ற இதயம். போல்சேனோவில் அவர்கள் பார்த்தது இயேசுவின் துடிக்கின்ற இதயம். மனிஷ் என்ற குருவானவருடைய கரங்களில் அந்த குருவானவருடைய அம்மா கண்டது துடிக்கின்ற இயேசுவின் இதயம். Praise the Lord.
ஹல்லேலூயா. இன்று திருப்பலி நேரத்தில் உங்களுடைய நாவில் கரங்களில் எழுந்தருளி வந்தது ஜீவனுள்ள, துடிக்கின்ற, அற்புதம் செய்த, அடையாளம் செய்த அதே ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷத்தோட சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் அடித்தளமும் அடிவேரும் ஆணிவேரும் எல்லாமே இந்த நற்கருணையும் இயேசு கிறிஸ்துவின் உடலும் தான். அதற்காக நாம் விலை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? 1,00,000 ரூபாய் அல்ல, 1 கோடி ரூபாய் அல்ல, 50 கோடி ரூபாய் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உனக்காக கொடுத்த விலை என்ன தெரியுமா? தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம். the last single drop of water, the last single drop of blood. அதை உணர்ந்து அறிந்து அவரை ஆராதிப்போம். நற்கருணையில் வாசம் செய்கின்ற ஆண்டவரை பார்த்து அவரை ஆராதிப்போம். திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை சுகப்படுத்தும், எங்களை கண்ணோக்கி அருளும். ஒரு நிமிஷம் ஆண்டவர் சன்னதியில் எழுந்திருப்போமா? Let us all stand up in front of the Lord. Let us all stand up in front of the Lord. நம்புவோமா? நற்கருணை ஆண்டவரை நம்புவோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களுக்கு முன்னாடி, அடையாளங்கள் செய்வதற்கு முன்னாடி சீடர்களிடம், மக்களிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்டார்? எக்ஸாக்ட்லி ஆண்டவருடைய சன்னதியில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? நீ நம்புகிறியா? டு யூ பிலீவ்? சொல்லுங்க, டு யூ பிலீவ்? டு யூ பிலீவ் தட் ஜீசஸ் கேன் ஹீல் யூ? டு யூ பிலீவ் தட் ஜீசஸ் கேன் ஒர்க் அப்பான் யூ? டு யூ பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் அலைவ்? சந்தோஷத்தோட சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை பார்த்தல்ல, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். Jesus blesses you. Jesus heals you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால தெய்வீக இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய சன்னதியில் நம்முடைய ஆராதனைகளை, நன்றியை ஒப்பு கொடுப்போம். ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இரக்கமுள்ளவராகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டுவோமா? இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். பாடுவோமா? இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். மறுபடியும் பாடுவோம். இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி தட்டி இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். பாடுவோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். கரங்களை தாழ்த்தி தட்டி இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இனிமையானவரே, இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஓ இயேசுவே, உம்மை போல அன்பு செய்ய எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல என்னை அரவணைக்க யாரும் இல்லை ஆண்டவரே. ஆறுதல் படுத்த யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ ஜீசஸ், கம்ஃபர்ட் மீ. ஓ ஜீசஸ், லவ் மீ. ஓ ஜீசஸ், கன்சோல் மீ. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்ற அந்த மக்களுக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் ஆறுதலையும் வழங்கியருளும் ஆண்டவரே.
உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. ஆமென். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. பாடுவோம். உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. மறுபடியும். உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. ஜீசஸ். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. மறுபடியும். உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே. ஆமென். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை அசைத்து இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை அசைத்து கொண்ட உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி தட்டி இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆமென், ஆமென். இயேசுவே ஆராதிக்கின்றோம். Bless us, Jesus. இயேசுவே ஆராதிக்கின்றோம். Heal us, Jesus. இயேசுவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya. இயேசுவே ஆராதிக்கின்றோம். ஆமென், ஆமென். இயேசுவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆராதிக்கின்றோம். முடிந்தவர்கள் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சன்னதியில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். தந்தையாம் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கரங்களை கும்பிடுவோமா? Let us all kneel down. If it is possible, let us all kneel down and ask for the mercy of God the Father. விண்ணக தந்தையின் இரக்கத்தை தேடி ஜெபிக்க போகின்றோம். தந்தையே, இறைவா, எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களை அரவணைத்தருளும். தந்தையின் கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நாளையிலிருந்து நம்முடைய சாதாரணமான வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. வேலைக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், குடும்பத்தில் நாம் அனுபவிக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள், சங்கடங்கள், ஒருவேளை சண்டை சச்சரவுகள், சமாதானமில்லாத சூழ்நிலைகள், குடும்ப வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். சமூக வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தொழிலை ஒப்பு கொடுப்போம். பிசினஸை ஒப்பு கொடுப்போம். ஆஃபீஸ் வேலைகளை ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் அறிந்த ஆண்டவர், எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தந்தை, தந்தையின் கரங்களில் நம்மை அர்ப்பணித்து ஒன்று சேர்ந்து கரங்களை கும்பிட்டு சேர்ந்து பாடுவோமா? தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து. தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், என் உடல் ஆத்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து உன் பாதம் வைத்து பணிகின்றோம். பணிகின்றோம். சேர்ந்து பாடுவோம். என்னுடல் ஆத்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து உன் பாதம் வைத்து பணிகின்றோம். கரங்களை கும்பிடுவோம். கரங்களை கும்பிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவே, உமது காயப்பட்ட திருவிதயத்திலிருந்து உமது இரத்தத்தை, உமது தண்ணீரை எனக்கு தந்தீரே. சொல்லித் தருகின்ற ஜெபத்தை எல்லா மக்களும் சேர்ந்து எடுத்து சொல்வோமா? அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உமது தூய இரத்தத்தால் உமது தூய இரத்தத்தால் என் காயங்களையும் என் காயங்களையும் என் வேதனைகளையும் என் வேதனைகளையும் என்னுடைய சங்கடங்களையும் என்னுடைய சங்கடங்களையும் குணப்படுத்தியருளும் ஆண்டவரே. குணப்படுத்தியருளும் ஆண்டவரே. முற்றிலுமாக முற்றிலுமாக உமது செல்ல பிள்ளையாக உமது செல்ல பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்ளும். ரெண்டு கரங்களும் சொந்தம் தலையில் வைத்துக் கொள்வோமா? ரெண்டு கரங்களையும் சொந்தம் தலையில் வைத்துக் கொள்வோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா வேதனைகள், நோய் நொடிகள், காயங்கள், சங்கடங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். மருந்தும் மருத்துவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சுகப்படுத்துகின்ற நேரம்
ஓ இயேசுவே, என் உடலை உள்ளத்தை ஆத்மாவே எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் சுகப்படுத்தியறலும் என்று சொல்லிக்கொண்டு ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து. இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என் உடல் ஆத்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து உன் பாதம் வைத்து பணிகின்றோம். பணிகின்றோம். எல்லா நோய் நொடிகளையும் வேதனைகளையும் பாரங்களையும் அர்ப்பணித்து பாடுவோம். என்னுடல் ஆத்மா என்னுடல் ஆத்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ரெண்டு கரங்களையும் இதயத்தில் வைப்போம். ரெண்டு கரங்களையும் இதயத்தில் வைப்போம். இதயங்களை பரிசுத்தாவியானவருக்கு கொடுப்போம். வாழ்வின் ஊற்றாகிய பரிசுத்தாவியே, ஜீவ நீரூற்றே, தொடக்க நூல் 1-2 வழியாக எங்களில் அசைவாடிக்கொண்டிருக்கின்றவரே, ஜீவ நீரூற்றாக எசேக்கியேல் 47:2 வழியாக ஜீவ தண்ணீராக வருகின்றவரே, தீனாவின் வடிவத்தில் இதோ எழுந்தருளி வருகின்றவரே, ஆவியாகிய இறைவா எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ரெண்டு கரங்களும் நெஞ்சில் வைத்துக் கொண்டு ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஆவியே இறைவா, இறைவா உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், புகழ்கின்றோம். என் உடல் ஆத்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து உன் பாதம் வைத்து பணிகின்றோம். பணிகின்றோம். சேர்ந்து பாடுவோம். என்னுடல் ஆத்மா என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைப்போம். ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கையில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்த நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களை இங்கு கூட்டி சேர்த்தமைக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு நேரத்தை கொடுத்ததற்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தனம் எங்களை எல்லா மக்களையும் இங்கே ஒன்று சேர்த்தமைக்கு நன்றி. ஆண்டவரே, உயிரை தந்தவருக்கு நன்றி, உடலை கொடுத்தவருக்கு நன்றி, ஆத்மாவை கொடுத்தமைக்கு நன்றி, ஒரு குடும்பத்தை கொடுத்தமைக்கு நன்றி, ஒன்று சேர்ந்து ஆராதிக்க எண்ணங்களை கொடுத்ததற்கு நன்றி, கண்களை கொடுத்தமைக்கு நன்றி. எல்லாம் கொடுத்தவர், எல்லாம் அளித்தவர் அவர். இதோ உயிரோடு ஜீவனோடு எழுந்தருளி வந்திருக்கின்றார். அவரை ஆராதிச்சு அவருக்கு நன்றி செலுத்தி நாம் இதோ ஆராதனையின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். Let us conclude this adoration. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மையானவர், நன்மை செய்தவர், ஒருபோதும் நம்மை மறவாதவர், விட்டு கொடுக்காதவர், கூடவே என் கரங்களை பிடித்து நடக்கின்றவர். வாழ்நாள் முழுக்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்போம். லாஞ்சியானோவிலும் போல்சேனோவிலும் பியூனஸ் ஐரிஸிலும் மனிஷ் என்ற குருவானவருடைய அம்மாவிலும் அற்புதங்கள் செய்தவர், அடையாளத்தை செய்தவர். இதயத்தின் துடிப்புள்ள ஆண்டவர் என் இதயத்தில் வாசம் செய்கின்றார். கிறிஸ்து இயேசு என் உள்ளத்தில் வாசம் செய்கின்றார். Praise the Lord. Praise the Lord. சத்தமாக சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. உஷாராக எனர்ஜெட்டிக்காக சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சிரித்த முகத்தோடு சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, இந்த உடல் எதுக்கு உதவாது, இந்த உடல் எதுக்கு உதவாது, ஆனால் இந்த உடல் என்னை விண்ணகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தருளும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. இந்த உடல் மண்ணுக்கு, புழுக்கு, பூச்சிக்கு உள்ளது. அவங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உடலை. ஆனால் இந்த உடலை நீ அனுதினமும் நாள்தோறும்
ஒவ்வொரு நாளும் நீ பெற்றுக்கொண்டால் அது இந்த உடல் உன்னை விண்ணகத்துக்கு கொண்டு போய்விடும். Praise the Lord. Praise the Lord. அந்த உண்மையை அறிந்த உணர்ந்தவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக அறிக்கையிடுகின்றவர்களாக மாறுவோம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக பெற்றுக்கொள்வோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிழ்ச்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே நம்மிடம் கேட்கின்ற கேள்வி இதோ, என்னை பெற்றுக்கொண்டவள் நீ, ஒவ்வொரு நாளும் எனக்காக இந்த திருப்பலிபீடத்தில் வருகின்றவள் நீ. அந்த நாவில் ஒருபோதும் இனி எனக்கு எதிராக நீ பாவம் செய்யக்கூடாது. தேவையில்லாத பொய்யோ கெட்ட வார்த்தைகளோ நான் சொல்ல மாட்டேன். அந்த நாவை தூய்மையோடு நான் காத்து கொள்வேன் என்ற பிரதிஜ்ஞாவும் என்ற முடிவும் எடுப்போம். 2 கரங்களும் யாசிப்பது போல திறந்து வச்சு let us all stretch our hands into the body of Christ. இயேசுவின் உடலின் ஆசீர்வாதத்தை, நற்கருணையின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் வீட்டிற்கு கொண்டு போகின்றோம், நம் குடும்பங்களுக்கு கொண்டு போகின்றோம். நன்றியோடு அதை பெற்றுக்கொள்வோம். நாவில் இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருப்போமா? இயேசுவே 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 உமக்கே ஆராதனை. இயேசுவே இயேசுவே உமக்கே ஆராதனை. இயேசுவே Praise the Lord. Hallelujah. 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 நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து இந்த வாரம் முழுக்க தொடர்ந்து வருகின்ற
திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குள்ள எல்லா நாட்களையும் ஆண்டவருடைய உறுதியுள்ள கரங்களில் இயேசு கிறிஸ்துவின் தூய இதயத்தில் நம்மை அர்ப்பணித்து நன்றியோடு நன்றியின் பாடலை பாடி அவருக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துதல்களையும் எல்லாம் அர்ப்பணிப்போம். இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஏறக்குறைய 2.5 மணி நேரம் ஒன்றாக சேர்ந்து அந்த இறைவனுக்கும் அந்த திரு இருதயத்தினுடைய அந்த ஒரு துடிப்புக்கும் நாம் நன்றி சொன்னோம். So dear friends, we have been here for almost 2 hours and 20 minutes or even 2.5 hours praising the Lord and also trying to meditate on the beating heart of Jesus. In fact, these days when our fathers are coming to your homes to renew the enthronement of Jesus, the Sacred Heart, in fact it is this heart that is also at home in that picture that you have enthroned. That is in fact the beating heart of Jesus. And I am sure every time you look at that heart of Jesus in your family, the Sacred Heart, you will remember all that Father has told us during this sermon. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே திரு இருதய அந்த படத்தை ஸ்தாபித்ததை புதுப்பிக்கின்ற ஒரு மாதமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பலருடைய குடும்பங்களில் இதை நீங்கள் புதுப்பித்தீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த திரு இருதய ஆண்டவருடைய படத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த இறைவனுடைய திரு உடல் திரு ரத்தம் அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட அனைத்தும் அங்கு இருக்கிறது. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அதை வைத்து நீங்கள் வழிபடுகின்றீர்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வீட்டுக்கு செல்வோம். அந்த திரு இருதய ஆண்டவர் இன்னும் உயிருள்ளவராக உங்களுக்கும் எனக்கும் காட்சியளிப்பார். நம்முடைய வீடுகளிலே தவறுகள் நடக்காமல் அந்த இறைவன் நம்மை பார்த்து கொள்வார். அதற்காகத்தான் தந்தை அவர்களை நாங்கள் வரவழைத்தோம். தந்தை அவர்கள் மிகவும் அருமையாக அவருடைய அந்த சிறப்பான அந்த சோகத்தூர் பாணியிலே நமக்கு பாடல் பாடி மறையுரை கொடுத்து இதை நமக்கு நடத்தி கொடுத்தார். உங்கள் சார்பாக அவருக்கும் அவரோடு வந்திருக்கின்ற திருவாளர் ராஜேஷ் இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி இன்னும் கொஞ்சம் ஜோரா அடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. 2 மணி நேரம் கைத்தட்டாலும் பரவாயில்ல, இன்னும் ஜோரா தட்டுறீங்க. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவருக்கும் இரவு வணக்கம். குட் நைட்.